எங்க ஆரா வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து ஏன் இப்படி ஓடி வந்து ஒளிறான்னு பார்த்தீங்கன்னா, அவரு யாரும் இல்ல டாக்டர் தான் வந்திருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஆராக்கு டிக்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்க ரெட்டிஷ்ஷா ஒரு மாரி இருந்தது. காதெல்லாம் கிளீன் பண்ற மாரி இருந்தது. அதனால டாக்டர கூப்பிட்டுருந்தோம். அவரு ஒரு 1 ஹவர்ல வந்தாரு. கதவ திறந்ததும் ஆரா இன்ட்ரெஸ்ட்டா போனா. அப்புறம் அவர் பேண்ட்ட மட்டும் மோந்து பார்த்துட்டு மூஞ்சிய கூட பார்க்கல. ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டா. ஏன்னா ஆராக்கு தெரியும் அது டாக்டர்ன்னு. ஏன்னா வந்தா இன்ஜெக்ஷனோ இல்ல டேப்லெட்டோ குடுப்பாருன்னு பயந்துகிட்டு அங்கங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா. அப்புறம் தூக்கிட்டு வந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சது. அப்ப கூட தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்த்தா. இருந்தாலும் விடல நாங்க. இழுத்து பிடிச்சு உட்கார வச்சோம். அப்புறம் டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் அது வந்து இச்சிங் மாதிரி அவளா சொரிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. சரி அதனால தான் அந்த ரெட்டிஷ்ஷா ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த காதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியெல்லாம் நிறைய வளர்ந்திருந்தது. இதெல்லாம் அப்பப்ப கட் பண்ணி எடுக்கணும். க்ரூமிங் விடும்போது அதையும் சொல்லிருங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த காதுல இருக்கிற முடிக்கு வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாளாம். அதனால டாக்டரே காதுல இருக்க முடியெல்லாம் எடுத்தாரு. படக் படக்குன்னு இழுக்கிறத பார்த்து நான் வலிக்குமா சார்ன்னு கேட்டேன். இல்ல வலிக்காது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டிக்ஸுக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுத்தாரு. அவகிட்ட வச்சது அவ சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர் டேப்லெட்டை வாய்க்கிட்ட கொண்டு போனாரு. அப்பையும் சாப்பிடல. ஏன்னா ஒரு அதிர்ச்சியிலையும் பயத்திலையுமே இருந்தா. அதுக்கப்புறம் வாயை திறந்து நல்லா தொண்டை வரையும் உள்ள விட்டு எப்படியோ திணிச்சாச்சு. அப்ப கூட கீழே விழுந்திருக்கோமோ அப்படின்னு நினைச்சு டவுட்ல பார்த்தோம். ஆனா பரவாயில்ல டேப்லெட்டை முழுங்கிட்டா. ஆனா வாய்க்குள்ள விட்டு திணிச்சதுல கொஞ்சம் பயந்து போயிட்டா. அதனால கட்டில் கடியில போய் ஒளிஞ்சிட்டு டாக்டர் போயிட்டாரா இல்லையான்னு அப்பப்போ குமிஞ்சு குமிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. பார்க்கவே காமெடியா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த பேஷண்ட் இதுதான் பார்க்க போனோம். கேட்டு வாயெல்லாம் புண்ணா இருக்குன்னு காமிச்சாரு. அப்புறம் என்ன டாக்டர் கிளம்புன பிறகுதான் கட்டில் கடியில இருந்து வெளியே வந்தா.